குட் மார்னிங் மக்களே. டேய் பாத்துடா, முன்னாடி பஸ் இருக்குடா. வேகமா ஓட்டுறாடே. சண்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரைட் கிளம்பியாச்சு. பொதுவாக எப்போதுமே இவன் லேட்டாக தான் கிளம்புவான். இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் கிளம்பிட்டான். இன்னும் ஒருத்தர் வரணும். அவர் எப்போ வருவாருன்னு தான் தெரில. ஸோ நாங்கள் ஆண்டி வேலை டீ சாப்பிட்டு போகலான்னு இருக்கோம். ராமேஸ்வரம் டீ இல்லைனா காஃபி குடிச்சிட்டு ராமேஸ்வரம் கஃபேல ரைடை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ரெஸ்யூம் பண்ணலான்னு இருக்கோம். இது வேற ஆகுனா ஒரு லைட் ஆஃப் ஆகிடுது, தெரிய மாட்டேங்குதுடா. எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கயோஸ்க் மாதிரி ஆர்டர் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு காஃபி, எனக்கு ஒரு பாதாம் மில்க். பேமெண்ட் பண்ணிடலாம். கவுண்டர் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி செல்ஃப். என்னடா வயர்லெஸ் போட்டு நசிக்கிறீங்க? என்னவா போன் இது? எங்க பெரியமா ட்ரை பண்ற லைனே கிடைக்க மாட்டேது. இதுலயா? ஆமா பண்ணாங்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. ஓகே பாஸ். ஒரு பாதாம் பால், அவன் ஒரு காஃபி. இதான் ராமேஸ்வரம் கேஃபே, குந்தநல்லியில் இருக்கிறது. ஏய் ப்ளூஃபீல்டா. ப்ரூஃபீல்டா? ப்ரூஃபீல்டா. இங்கே வந்து தோசையில் நெய் இருக்காது. நெய்யில் தான் தோசை இருக்கும். மார்த்தாலியில் மீட் பண்ணியாச்சு. மீட்டிங் டைம் வந்து 8 மணின்னு சொன்னோம். 7:45 டைமுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து மீட் பண்ணி வி ஆர் ரைடிங் டுவர்ட்ஸ் HSR லேஅவுட். இருங்கடா, ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்கே போகிறானுங்கன்னே தெரில. 7:30 இத்தனை டிராஃபிக், இப்படி படப்படன்னு இருக்கு இந்த ஏரியாவே. சரி, நாங்கள் தான் லூசு பசங்க சாப்பிட்றதுக்கு போகிறோம். இவங்களாம் எங்கே போகிறாங்க? ஒரு பிள்ளாத மனுஷங்களாக இருக்காங்க. தான் போகிற இடம் என்னடா? தோசை. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. ஆனால் ஓப்பன் ஆயிருக்கான்னு தெரில. உள்ளே போனால் தான் தெரியும். செக் பண்ண போகிறான் அவன். தோசை சிக்கன் கறி ஓப்பன் ஆயிருக்க மாட்டான். யாருக்கு தெரியும் ஓப்பன் ஆகுதோ இல்லையோ? எந்த கடை ஓப்பனில் இருக்கோ அந்த கடையில் சாப்பிட்ற வேண்டிதான். HSR லேஅவுட்டில் இருக்கோம். சைக்கிள் நிப்பாட்டு. ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். தோசை சிக்கன் கறி. ஆர்டர் பண்ணிடுச்சு. ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே ஒரு அக்கப்பரா போயிடுச்சு. அது எப்பவுமே நடக்கிறது தான். நம்ம மெய் கூட இருக்கான் அப்படின்னா சைக்கிளை பத்திரப்படுத்தி வச்சிட்டோம். 3 சைக்கிளையும் லாக் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தூக்குனா 3 சைக்கிளையும் ஒன்றா தூக்கிட்டு போனோம். மட்டன் கீமா தோசை ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் இல்லைன்ட்டாங்க. அதனால் சிக்கன் கீமா தோசை சொல்லிடுவோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதுதான் தோசை சிக்கன் கறி. இது வந்துட்டு ரோட் சைடில் தான் இருக்க மாதிரி இருக்குது. உட்காந்துலாம் சாப்பிட முடியாது. இன்றைக்கி தான் சாப்பிடணும். இல்லை மாடிலையும் ஒன்று இருக்குது. நைட் நம்ம ஈவினிங் நைட் ஓன் பண்ணுவாங்க போல். ஏய் ஆமாம், மேலே இருக்கிறது ஹை ஸ்ட்ரீட். அது ஹை ஸ்ட்ரீட் இங்கே இருக்கு பாரு. இந்த ஹோட்டல் HSR ஹை ஸ்ட்ரீட் மேலே இருக்குது. ஓ, இது வந்து ஸ்டாண்டிங் ஹோட்டல். சரிடா, நான் நினச்சேன் இதோட தான். அது நினச்சேன்டா. அதான் சிக்கன் கீமா தோசை. ஸோ இது வந்து சிக்கன் கீமா தோசை. நெய்யை கொட்டி வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு டபுள் எக் தோசை. அதாவது நாங்கள் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரீசனே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. டோட்டலாக அதை காலி பண்ணுற மாதிரி ஓட்டுறதுங்கிறதுமாவே இருக்கு. அவன் நடிக்க என்ன, அவன் நடிக்க என்ன ஓலன்னு சொல்லு.
என்ன வடிக்க அவன் நடிக்க. நாங்கள் இப்போ எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா வேணா குழம்பு குழம்பு ரசம் ரசம் மோர் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும். இப்போ திருப்பியும் என்னது பூரி வித் கீமா அதை திருப்பி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்படியாடா? அது வருது. சரி, முட்டை தோசை முடிச்சுட்டு அதை ஆகும். கரெக்ட். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. காஃபி சாப்பிடலான்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். மயிலாப்பூர் கஃபே. பிரேக்ஃபாஸ்ட் பேசாமல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நடுவில் ஹெல்மெட் மண்டே எடுத்துக்கிட்டு நடுவில் நிறுத்தினாடி. ஆனால் ஹெல்மெட் மாட்டும்போது பார்த்துருக்கியா, நம்மளுக்கெல்லாம் கோணமாக இருக்கும், இவனுக்கு மட்டும் சரியா இருக்கும். அவன் வந்து எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனலாக பண்ணுறான்ல, வீட்லேயே செட் பண்ணிட்டு வந்துடுவான். அந்த ஸ்டாஃப் கீப்பெல்லாம் நகரக்கூடாது அப்படின்னு ஃபிட் பண்ணிட்டு வந்துடுவான். நான் இங்கே ஒன்று நோட் பண்ணேன். இப்போ ஒருத்தர் போனார், யார் தெரியுமா, அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவர் இங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு போகிறாரு. பாவம் எப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ரைடு. மணி 12:30. மொத்தம் 35 கிலோமீட்டர் தான் ஓட்டி இருக்கோம். அட பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. நடுவில் இதில் HSRல வேறு ஸ்டாப் பண்ணோம் ரீல்ஸ் எடுக்கலான்ட்டு. மழை பிரித்து எடுத்துடுச்சு. மழை முடிஞ்சு வெயில் அடித்து ரோடு காஞ்சு போயிடுச்சு. அது வரைக்கும் ரீல்ஸ் எடுத்து முடிச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கடைசியில் வந்து திருப்பியும் ஃப்ரோசன் பாட்டிலில் மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருக்கோம். சுற்றி பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நேரம் மழை பெய்யல, இப்போ திரும்ப பெய்ய போகுது. திரும்பவும் நாங்கள் நின்று ரீல்ஸ் தான் எடுக்க போகிறோம். இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டோம், வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க போலாம். போகாதீங்கடா, நம்ம அத்தா எங்க அத்தா மேல சத்தியம்.